பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொடுவோம். இந்த நாளில் கூட பாருங்கள், நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களை இழந்து போயிருக்கிறார்கள். ஒரு சில குடும்பத்தில் ஒரு சிலர் இழந்திருக்கலாம், ஒரு சிலர் பாருங்கள் பொருட்களை இழந்திருக்கலாம், வேலை ஸ்தலங்களை இழந்திருக்கலாம். இழந்து போய் நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்கீங்களா? தேவன் சொல்லுகிறார், நான் தேவனை தானே தேடினேன், நான் தேவ சமூகத்தை தானே நாடினேன். ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் இழந்து போயிருக்குது, ஏன் இப்படிலாம் இழப்பு வந்திருக்குது, எப்படி வந்ததுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைங்க. கவனிங்க, யோவேல நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 2:25 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கவனிங்க, பட்சித்த வருஷங்களாம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பட்சித்த வருஷங்களை போல காணப்படுதா? இழந்து போன ஒரு வருஷங்களை காணப்படுதா? நல்லா தாங்க இருந்தேன், நல்லா தாங்க போச்சு, எப்படி இதை இழந்துனே தெரிலங்க, எப்படி தான் அந்த வீட்டை இழந்துனே தெரிலங்க, என் சொத்தெல்லாம் இழந்துட்டு உட்காந்துக்கிறேங்க. போயிடுச்சுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் இடத்துல அனுப்பினேன் வெட்டி கிளிக்கலாம். இது பாருங்கள், எப்படி வந்துட்டு தெரிய, எப்படி படிச்சது தெரிய காலி ஆகிட்டு இருக்கும். எப்படி புழு உருவாச்சுனது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்த காலி பண்ணிருக்கும். இப்படி தான் ஒரு சில மனிதர்கள் நம்ம இடத்துல உறவு கொண்டு பேசினதை போல பேசி நம்முடைய சொத்தை ஏமாற்றி கொண்டு போயிருப்பார்கள். நமக்கு உண்டான சொத்தை ஏமாற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு இருப்பாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அது சொல்கிறாரு, இழந்து போனதை நான் திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். உன் வாழ்க்கையில் நீ இழந்து போயிருக்க பற்றியா, பட்சித்து போயிருக்க பற்றியா வருஷம், அந்த பட்சித்த வருஷங்களுக்கு நான் ஒரு பலனை தருவேன் என்று சொல். இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, நீ எதை இழந்து போயிருக்கிறாய்? என் உறவை நான் இழந்து போயிட்டேன். எனக்கு ஒரு நல்ல கணவன் இருந்தாருங்க, அந்த கணவனை இழந்துட்டு நான் தனியாக நிற்கிறேங்க. கவலைப்படாத, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உன் கணவன் இப்போ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இழந்து போயிட்ட பற்றியா, அதை நான் மீட்டு தருவேன் என்று சொல்லுகிறான். ஒரு சிலர் மறித்து போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தை நடத்துவார். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். என் பிள்ளை என் கூட இருந்தாங்க, என் குடும்பமாக ஒன்றா இருந்தாங்க, போயிடுச்சுங்க. கவலைப்படாத, நீ இழந்து போனதை மீட்டு தரக்கூடிய நாளாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றிருக்கிறார். நீ சொல்ல பாரு, இந்த நாள் சாட்சி, இந்த நாள் வார்த்தைகள் என்னை சாட்சியாய் மாற்றியது. இந்த நாளில் நான் கேட்கிற சத்தியம் என்ன எப்படி மாற்றிதுன்னா, சாட்சி உள்ளவனாய் மாற்றிருக்கு. கவலைப்படாத, கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ இழந்து போன ஒரு வருஷத்தை, நீ இன்னைக்கு பட்சிக்கப்பட்ட ஒரு வருஷத்தை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற வல்லவரக்கா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என் ஜனமாக இருக்க வேண்டும். யாருடைய ஜனமாக இருக்கணும்? நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தால் மாத்திரமே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் வந்து பார்த்தியா, இந்த வெட்கத்துக்கு பதிலாக ஏசாயால பாருங்க 61:7 நீங்கள் வாசிக்கும் பாருங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் மகிழ்வார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் பெறுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ யாருக்கு உண்டாகுமா? தேவனை அண்டிக் கொண்ட ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு, உங்க வெட்கத்துக்கு பதிலாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சார்ந்து கொண்டதுனாலே அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. இன்னைக்கு நீ தேவனை அண்டிக் கொள்ளாமல், தேவ உறவில் இல்லாமல், தேவனோடு பழக்கம் வைத்துக் கொள்ளாமல், தேவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இழந்து போயிட்டு எங்கேயோ முள்ள உட்காந்து நான் இழந்துட்டேன்னா நீ இன்னும் இழப்ப, நீ இன்னும் இழப்ப. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இன்னும் போயின்னு தான் இருக்கும். இன்னைக்கு எந்த இடத்துல இழந்து போய் உட்காந்துக்கிறியோ, இளையகுமாரன் போல திரும்ப வா. இழந்ததை திரும்ப தருகிற தேவனா இருக்கிறார். அவன் புத்தி தெரிந்து வந்தான், வந்தப்பண்ணா தேவனுடைய அப்பாவுடைய பாத்துக்கு வந்தான், அப்பா தேடி வந்தான். அங்கே அப்பா என்ன பண்ண தெரியுமா? அவன் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைய, நீ எதை இழந்திருக்கிறாய், எது உன்னை விட்டு போய்விட்டது, அவைகளை இன்றைக்கு மீட்டுத்தர இயேசுவாலே கூட. அது சொல்ல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருமா, ரெட்டிப்பான பலனை கொடுப்பாரு. போக வேண்டிய இடத்துக்கு போனால், சேர வேண்டிய சேர்ந்தா தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, நிறைய பேருக்கு இந்த தேவனத்தில் நெருங்க தான் முடியாது. ஆனால் போன பொருள் ரெட்டிப்பாதுன்னா ஒரே சந்தோஷம், இழந்த இடங்கள் ரெட்டிப்பாதுன்னா பெரிய சந்தோஷம். அதை உடனே வேலை அடிப்பாங்க, அதுக்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க, அதை உடனே பில்டிங்காக கட்டி எழுப்பாங்க, இவ்வளோ வேலைகள்லாம் பார்த்துருவாங்க இவங்க.
இழந்து போனது திரும்ப இழக்கக்கூடாதுக்காக வேலை பார்ப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தை நாடுவதற்கோ தேவனுடைய பாதத்தில் அமர்வதற்கோ நான் முன்ன தேடுறதை விட, முன்ன பாடினதை விட, முன்ன ஆராதத்தை விட நான் இன்னும் ஆராதிக்கணுன்றத முன்ன மாறி எனக்கு இப்போல்லாம் வரவே மாட்டேங்குதுங்க. எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இங்கே தான் உன் வேலையை காட்டணும், இங்கே தான் உன் வேலையை பார்க்கணும், இங்கே தான் நீ தேவனுக்கு பிரியமாக இப்படி வாழ்ந்து காட்டணும். எப்படி வாழணும் தெரியுமா? முன்ன இருந்ததை விட நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறப்போகிறேன், முன்ன இருந்ததை விட இன்னும் தேவனோடு கூட உறவு கொள்ள போகிறேன் அப்படின்னு நீ தேவனை அண்டிக் கொள்ளும் போது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எதெல்லாம் உன்னை வெட்கப்படுச்சதோ அதுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. இழந்து போனதை இப்படி தான் மீட்டுக்கொள்ள முடியாது. போயிடுச்சுன்னு உட்காந்து அழுவதனால ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. போனதை மீட்டு கொள்ளக்கூடியவர்களாய் மாற வேண்டும். போனதை மீட்டுக்கொள்வதற்கு நீ தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும், தேவனுடைய உறவிலே நீங்கள் என்ன பண்ணணும்? உட்கார வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நான் தோற்று போயிட்டேன்னு புலம்பாத. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக்கா. ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு கூட அந்த உறவு கொள்ளும் போது தான் தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. செப்பனியா 3:20 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அக்காலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எப்போது கூட்டிக் கொண்டு வருவாராம்? கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நாள் எப்போ இருக்கு? அவருங்க அந்த இளையகுமாரன் தூர போய் அப்பாவுக்கு விரோதமாய் நான் இப்படி நடந்தேன், பரத்துக்கு விரோதமாய் இப்படி நடந்தேன் என்று உணர்வடைந்து புத்தி தெளிந்து அவன் புறப்பட்டு வரும் வழியில் இப்போ அப்பா ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நம்புற அவனை இப்போ அழைத்து கொண்டு வரான். எப்போ திரும்ப அழைத்து கொண்டு வர? நீ அவர்கிட்ட போகும்போது, அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் உன்னிடமாய் வந்து உன்னை சேர்த்து கொண்டு அவர் உன்னை கூட்டிக் கொண்டு போவார். நீ எதெல்லாம் இழந்து வெட்கத்தோடு இருக்கிறியோ அங்கே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்காக தேவன் உன்னை கொண்டு போக வல்லவராக்கா. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக்கா. இன்னைக்கு தேவ சமூகத்தை நாடுகிற ஜனமே, தேவனுடைய உறவை தேடுகிற ஜனமே, இன்னைக்கு நீ தேவன் இடத்துல நெருங்கப்பா. எப்படியே நான் நெருங்கணும்? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள், இருக்கிற இடத்துல கர்த்தரை பாட கற்றுக்கொள், இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை மயம்படுத்த கற்றுக்கொள். ஸ்தோத்திரம் பண்ணு, பாடு. கொஞ்சம் வசனம் தெரியல, வசனத்தை தியானி. எதுவுமே தெரியலையா? கர்த்தரின் மேய்ப்பராக்கா. ஒரே ஒரு வார்த்தை தெரிந்தா அவர் எனக்கு மேய்ப்பராக்குங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க, இதை சொல்லிட்டே இரு. கர்த்தர் உனக்கு குறைவில்லாமல் மாற்றிடுவார், உனக்கு உதவி செய்வார். நீ அவருடைய ஜனமாய் மாறினால் போதும். அவர் உன்னை சேர்த்து கொண்டார். சேர்த்துக்கொண்டு என்ன சொல்றது பிரம்மா? அன்னைக்கு உங்க எல்லாருடைய கண்கள் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். நீ எதில் சிறைப்பட்டு போய் உயர முடியாமல், மேன்மடியாமல், கனமடியாமல் அப்படியே கிடக்குறியோ அதில் வந்து நான் வெளியில நான் கொண்டு வருவேன் என்று. இன்னைக்கு ஒரு சிலர் பாருங்க, என் பிள்ளைலாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என் கூட யாருமே இல்லைங்க. சிறையிருப்பில் இருக்கிறியா? நல்ல ஆகாரம் இல்லையா? உன் தேவைகள் சந்திக்கப்படலையா? நீ முடங்கி கிடக்குறியா? இந்த சிறையிருப்புலேருந்து இயேசுவை நோக்கிப்பார். இயேசு உன்கிட்ட என்ன இல்லையோ அதை உனக்கு கொடுத்து உன்னை தகுதி உள்ளவங்களா மாற்றுவாங்க. உன்னை தேடாதவங்கெல்லாம், உன்னை பார்க்கக்கூடாதவங்களாம் உன்கிட்ட வந்தாதான் அந்த காரியமே நடக்கும்னு சொல்லிட்டு உன்னை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உன் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். உன் சிறையிருப்பில் தேவன் உனக்கு உதவி செய்வார். உனக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்ய போகிறார்? உன் தேவை சந்திக்காம யாருக்கு தேவை சந்திக்க போகிறார்? அப்போ சிறையிருப்பில் இருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இந்த சிறையிருப்பில் வெளியில கொண்டு வருவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்பு சிறையிருப்பில் போயிட்டாருங்க, சிறையிருப்பில் இருக்கிறாங்க. யோசேப்பு வெளியில கொண்டு வருவதற்காகவே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாச்சு. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் யாருமே சொல்ல முடியல. அப்ப யார் சொல்லுவாங்க? சிறையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் யோசேப்பு. அந்த மனிதன் தான் இதை சொல்லுவான். பார்த்தீங்களா? உனக்காகவே தேவன் உன் சிறையிருப்பிலிருந்து வெளியில கொண்டு வருவதற்காக அன்று ஒரு வழியை உண்டு பண்றார். நீ எதை இழந்துட்டு இருக்க? மேன்மையா, கனத்தையா? அதை பாருங்க எப்படி கொண்டு வர்றாருப்பாங்க. யோசேப்பை இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலே கொண்டு போய் நிறுத்துறான். எந்த இடத்துல அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்களோ அந்த மனிதன் பார்க்குறாங்க, நான் தவறாக நடந்துக்கினேன், என்ன நீங்கள் தண்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பார்த்துக்கு வருவதுக்கு. பார்த்தீங்களா? எந்த பகுதியில் எந்த இடத்துல அவர் அடிமை போல காண்பட அங்கே ஒரு உயர்ந்த ஸ்தானம் அடைவித்தார். காரணம், சிறையிருப்பில் இருக்கிற புலம்புல சிறையிருப்பில் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார், சிறையிருப்பில் தேவனை தேட ஆரம்பிக்க. நீ இன்னைக்கு இழந்து போய் எந்த சிறையிருப்பில் இருக்கிறியோ அந்த சிறையிருப்பிலேருந்து இன்னைக்கு கர்த்தரை தேடு.
கர்த்தருடைய சமூகத்தை நாடு, கர்த்தருடைய பாதத்தில் அமரு. ஒரு நல்லா தெரியும், அந்த மனிதன் பாருங்க ஒரு தவறு செய்து விட்டார், தவறு நிமித்தமாக ஒருவர் மரித்து போய்விட்டார். அந்த மனிதன் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த மனிதனை நான் சந்திக்க புழல் ஜெயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது உள்ளே பாருங்கள், அந்த மனிதனை பார்த்து நான் பேசும்போது அந்த மனிதன் சொன்னேன், ஐயா நீங்கள்லாம் ஏன் என்னை பார்க்க வந்தீங்க என்ன. அப்போ நான் அந்த மனிதனோடு சத்தமிட்டு பேசினேன். ஏன்னா நிறைய கூட்டம் சத்தமாக பேசினேன். அப்போ பேசும்போது அந்த மனிதன் சொல்கிறான், நான் இப்படி பண்ணிட்டேயா அண்ணா, நான் பண்ணிட்டேன்னு இப்படி சொல்கிறத விட உனக்கு ஒரு தேவனுக்கு அப்புறம் அவரை நோக்கி பார்த்து, அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி நடக்கக்கூடாது, தவறு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய பாத்தில் அமருவேன்னா உன்னை கர்த்தர் விடுதலை பண்ணுவாங்க. அதே போல் பாருங்கள், அந்த மனிதன் அழுது புலம்பி அப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தான். தேவன் அவர்களை விடுதலை பண்ணினார், அவர்களை விடுவித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் அதே தேவன் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அதே தேவன் உனக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். அதே தேவனை நீ நாடும்போது உன் தேவன் உனக்கு உதவி செய்வார். யாருக்கு உதவி செய்வார்? உன் சிறையிருப்பை மாற்றக்கூடியவர். நீ இழந்து போன நாட்களிலே சந்தோஷமான நாட்கள் போயிடுச்சுப்பா, உனக்கு அதை திரும்ப தந்து கீர்த்திய புகழ்ச்சிமா வைப்பார். பா சொத்து சுகங்களா போயிடுச்சுப்பா, அதை உனக்கு திரும்ப தருக தேவனா இருக்கிறார். சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கான் அன்னு சொல்கிறது, நான் திரும்ப தருவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில், அப்பா என் குடும்பத்தில் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் வாழ்க்கை நான் இருந்து இன்றைக்கி தனியாக வந்து நிற்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருப்பீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், அப்பா நான் சிறைப்பட்டு போன போல் இங்கே தனிமையாக இருக்கிறேன்ப்பா, தேவன் உன் சிறையிருப்பை இன்றைக்கி மாற்றுவார். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே கீர்த்தியம் புகழ்ச்சிமா வைப்பார். எந்த குடும்பம்னா வேணான்னு சொல்லிச்சோ அதே குடும்பம் உன்னை தேடி வர அளவுக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவார். உன்னை உயர்த்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை வானான்னு சொல்லி தூக்கி ஓரம் போட்ட எல்லா அண்ணன்களையும் தேடி வர வைத்தார் பாருங்க. காரணம், அவர் உயர்ந்த ஸ்தானங்கள் அடைந்தார். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினா, அவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இங்கே வைத்தார். இழந்து போன நாட்களிலே கவனிச்சிங்களா, எதெல்லாம் இழந்துட்டா அதெல்லாம் பாருங்க, பின்வர நாட்களில் ஆசீர்வாதமாய் வாழ்கிறார். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள், நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கேன், நான் தேவ உறவில் நிற்கேன், நான் தேவனோடு கூட பழகிறேன், இப்படியே வாழ்ந்துடாத, இப்படியே இருந்துடாத. ஒவ்வொரு நாளும் தேவனை அண்டிக்கொள். அன்றே நீர் எனக்கு உதவி செய்கிறவன் சொல்லிட்டு அக்காலத்திலே, எப்பொழுது அக்காலத்திலேன்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஒருவன் ஓடி வந்து தேவன் அண்டிக் கொள்ளும் போது தான் அந்த காலத்திலே தேவன் உன்னை கூட்டி சேர்க்க, உனக்கு உதவி செய்ய, உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை பாருங்கள், சப்பனியா 3:20 வாசிக்கும் போது பாருங்க, காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அக்காலத்தில் உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன், உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன், உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன், உன் கண்ணு பார்க்க போதுன்றார். ஆமென். உன் கண்ணு பார்க்க போதுன்ற யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எழுந்து போன எல்லாவற்றையும் பாருங்கள் திரும்பவும் பார்க்க வைத்தார். தேவனுடைய உறவை பார்க்க வைத்தார், தேவனோடு கூட பழக்கத்தை பார்க்க வைத்தார். இன்றைக்கு நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பதை உன் கண்ணு பார்க்க போது. இன்னைக்கு நீ வெறுமையை பார்த்து கொண்டிருக்க மனிதனே, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன், நிறைய பணங்களை இழந்துட்டு உட்காந்துருக்கேன், இந்த பொம்பளையோடு நான் பேசியிருந்தாலும் அப்படி ஆகிட்டேன், இந்த ஆணோடு பேசியிருந்தாலும் அப்படி ஆகிட்டேன், நீ இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க, மாற்றிடுவார். உனக்கு ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். மாற்றத்தை வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், உன்னை கீர்த்தியம் புகழ்ச்சியுமா வைப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று. அப்போது இப்படி ஆண்டவர் நமக்கு செய்யணும், நாம் என்ன செய்யணும்? யோபில் பார்க்கும்போது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் எப்படி மீட்டு கொண்டார். அது பாருங்கள், எனக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுக்காக ஜெபம் பண்ணல. என்னை போல இழந்து வாடுகிறவர்கள், நான் சிறைப்பட்டு போனது போல சிறைப்பட்டு போனவர்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். யோபு 42:10 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அங்க யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டிப்பாக கர்த்தர் அவனுக்கு தந்தார். கவனிங்க, இந்த ரெட்டிப்பு எப்பொழுது வருதுன்னா, சிறையிருப்பை தேவன் திருப்புவது. சிறையிருப்பு எப்போ திருப்பிட்டா, மற்றவருடைய சிறையிருப்புக்காக நாம் ஜபிக்கும் போது, மற்றவர்களுடைய மேன்மைக்காக ஜபிக்கும் போது, மற்றவர் நல்லா இருக்கணும் ஜபிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்குமோ அதை திரும்ப தந்து ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
அதனால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பிறருக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நான் எழுந்துட்டேன் உட்காந்துக்காத, என்னை போல இழந்தவங்க இனி எதையும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஜெபத்தில் உட்காரும் போது கர்த்தர் உனக்கு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர்க்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது நம்மளுடைய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இவ்வளோ நேரம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நேர் நன்மை செய்வீராக. எதை இழந்து போனாலும் அன்றைக்கு இழந்து போனதை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட இளையகுமாரை போல உம்மை தேடி வரும்போது எல்லாவற்றையும் கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்து நீ ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்றே அன்றைக்கி யோபை போல அன்றே அமர்ந்து ஆண்டவரே சிறையிருப்புக்காக ஜபிக்கும் போது அவர் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் இப்போது நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. பெரிய காமிச்சிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.